நன்மைகளை சொல்லணும்னு விரும்புறேன். ஆக என்ன நடத்துறபடி அல்லேலூயா. ஒரு பழைய பாடல், ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, முன் மாறி மேல் பின் மாறி மலையை உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே, முன் மாறி மேல் பின் மாறி மலையே உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே, ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, பின் மாறி மேல் பின் மாறி மலையே உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? சகரியா 9:12. கீழே உள்ளதானே சொல்றீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை இருக்குங்க உனக்கு, ஆனா நீ எப்படி இருக்க? சிறைப்பட்டு இருக்கிற. அதான் நம்பிக்கையுடைய சிறைகளே. எங்க திரும்புன்னு சொல்றாரு? அரணுக்கு திரும்பு, தெய்வம் பக்கம் திரும்பு, பரிசுத்த ஆவியானவருக்கு திரும்பு. திரும்பிட்டா ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்காக மாறுமா? வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படியே வார்த்தை என்ன செய்யாது? கர்த்தர் சொன்னது நிச்சயமா நிறைவேறும். உங்க வாழ்க்கையில தெய்வம் என்ன சொல்லி இருக்கிறாரோ, காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அது நிச்சயம் நிறைவேறும். நீ திரும்ப வேண்டிய நேரம், திரும்ப வேண்டிய இருக்கு நேரம். எங்க திரும்ப? அரணுக்கு திரும்பு, தேவ சமூகத்துக்கு திரும்பு. அரண் என்றால் ஒரு பெரிய பாதுகாப்பு. உனக்கு பாதுகாப்பு யாரு? கர்த்தர் தானே பாதுகாப்பு. ஆண்டவர் பக்கம் திரும்பு, இயேசு பக்கம் திரும்பு. திரும்பிட்டா உனக்கு என்ன நன்மையை தாராராம்? ரெட்டிப்பான நன்மையை தாரார். என்றைக்குமே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சிங்கிள் இல்ல, டபுளாவே கொடுப்பாரு, திருப்தியா கொடுப்பாரு. போதும் போதும்னு சொல்ற அளவுல. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ திரும்ப வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க திரும்புன்னு சொல்றேன்னு, அரணுக்கு திரும்ப. ஜெபம், இந்த சபை ஐக்கியம் ஒரு அரண், பாதுகாப்பு. இதெல்லாம் பாதுகாப்புங்க. திரும்பிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் வந்துடும். ஒண்ணு சொல்லட்டுமா? ஊழியக்காரர் உங்களை குறிச்சு ஜெபம் பண்ணாண்டா, சந்தோஷப்பட்டா போதும். உங்களை குறிச்சு நான் சந்தோஷப்பட்டாலே போதும், ரெட்டிப்பான நன்மை வந்துடும். நம்புறீங்களா? உங்களை நடத்துகிற, உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற உங்க மேய்ப்பன் சந்தோஷத்தோட செஞ்சா அது உங்களுக்கு எப்படி மாறுமா? பிரயோஜனமா மாறும். எபிரேயர்ல அப்படிதான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செஞ்சா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். துக்கத்தோட செஞ்சா அது எப்படி மாறாதான்? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்னை சந்தோஷப்படுத்துங்கள். நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? நீ உன்னை பத்தி, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்து கொள்கிறார்கள் என்பதின் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷம் எனக்கு இல்ல. நீ சத்தியத்துல நடந்துட்டா எனக்கு சந்தோஷம், அது உனக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மை தருவேன். இன்னும் ஏசாயால ஒரு வசனம் சொல்றேன். ஆமென், ஸ்தோத்திரம். 61:7 வாசிங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு அதெல்லாம் வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தன் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அப்ப எதை செய்தாலும் தெய்வம் ரெட்டிப்பா செய்கிறார், ரெட்டிப்பா செய்கிறார். அல்லேலூயா.
ஒரு ஒரு ஃபேமிலிக்கா ஜெபிக்க பாரப்பட்டோம். அனுபவசாட்சி சொல்றேன். யாரு எவனும் சொல்ல மாட்டேன். சொல்லும்போது சிலருக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு சில ஆண்டு காலம் குழந்தையே கிடையாது. ஆவியானவர் ஏவினாரு. ஏவ போகும்போது நானும் சில ஜெப தோழர்களை சில நாள் நான் தனியா போயிருக்கிறேன். சில நேரம் ஜெப தோழரை கையில கூட்டிகிட்டே போவேன். கூட்டிட்டு போய் அங்க ஜெபம். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பேன் அப்படின்னாரு. எப்படி? நான் உடனே இத சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. அப்ப என்னுடைய கணக்கின்படி, மன யோசனையின்படி என்ன நான் புரிஞ்சேன், இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ரெட்ட பிள்ளை கிடைக்க போகுது அப்படின்னு என் மன யோசனையில நான் நினைச்சேன். அப்போ சில நாள் ஆன உடனே ஆசீர்வாதம் வந்துட்டு, நாங்க ஜெர்மனி இருக்கிறோம், எதிர்பார்ப்போம்ல. அப்ப அந்த கர்த்தருடைய பிள்ளைய பார்த்த உடனே நல்ல செய்தி உண்டா? ஏன்னா பல ஆண்டு ஆயிற்று, சில ஆண்டுகள் ஆயிற்று. அவர் ஒரு நாள் சொல்லணும்னு நினைச்சேன், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துச்சுலாம் நான் நினைச்சேன் அப்படின்னாரு. சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா, ஆண்டுடைய கிருபையினால கருவுற்று இருக்கிறார்கள் அப்படின்னா. எனக்கு சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி சில நாள் கழிச்சு, நீங்க ஸ்கேன் பண்ணிருப்பீங்களா? ஆமா. என்ன சிங்கிளா? ஏன்னா வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறாரு, எனக்கு அந்த எதிர்பார்ப்பு. அப்ப அவங்க சொன்னாங்க சிங்கிள் தான் அப்படின்னாங்க. ஆண்டவர் 2ல சொன்னாரு அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆண்டவர் கிருபையினால நல்ல ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார்கள். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நம்ம கூட ஆராதிக்காட்டுன்னு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் ஆராதிக்காங்க, நம்மளமா நன்மைனா உண்டாகும். அல்லேலூயா. இன்னும் 1 வருஷம் ஆச்சு, திரும்பியும் கணுசி, திரும்பியும் கருவுற்றார்கள். 2 நாள் முன்னோட்டி நானும் மனைவியும் ஆஸ்பத்திரி போயிருக்கிறோம். 2 பிள்ளையும் தூக்கிட்டு வரான். இப்பதான் ஆவியானவர் சொல்றாரு, டேய் சொன்னெல்லாம் வாண்டா, 2 ஆண் குழந்தையும் தூக்கிட்டு வராங்க. ஆண்டவர் சொன்னா, உன்ட சொன்னல ரெட்டிப்பான நன்மை கொடுப்பேன்னு, இதாண்டா ரெட்டிப்பான நன்மைன்னு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆண்டுகள் கடந்து போனாலும் நிறைவேறும், நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்னது ஒரு நாளும் மாறாது. உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும். கோளும் கைமாய் போன ஒரு யாக்கோப 2 பரிவத்தோடு திரும்பி வர பண்ண என் அப்பாவால முடியுமானா? உனக்கு செய்ய முடியாதா? அல்லேலூயா. என்ன கேட்டாரு? உண்ண ஆகாரம், உடுக்க வஸ்திரம், என்ன பாதுகாக்கணும், இதான் கேட்டாரு. இதை மட்டுமா கொடுத்தாரு ஆண்டவரு? 2 பரிவாரத்தோடு திரும்பி வர கர்த்தர் பண்ணினாரு, ஆசீர்வதித்தாரு. உன்னை விட்டுருவாரா? திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்புங்கிறேன். அல்லேலூயா. நீ திரும்பினால் அவர் தருகிறார். எப்படி ஆசீர்வாதம்? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, திருமணமான உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் கண்டார். சொப்பனத்துல எனக்கு 2 குழந்தைய தர்றதா ஆண்டவர். நான் பிடிச்சுக்கிட்டேன். நீங்க தர போற 2 குழந்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல கணிச்சு ஆயிட்டாங்க, கருவுற்று. நாங்கள் விருந்துக்கு போன இடத்துல அங்க ஒரு காரியம், அதனால முதல் ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். ரொம்ப அழுதேன், உடைஞ்சேன். இப்போ சிலர் பாருங்க, அது நன்மைக்கு தான், தீமைக்கு கிடையாது. காயப்பட்ட இடத்துல திரும்பியும் காயப்படுத்துவாங்க. இது ஆண்டவர் அனுமதிக்காம வராது. நான் கடந்த வாரம் சொன்னேன், அண்ணாளுக்கு எத்தனை பங்கு கொடுத்தாரு? 2 மடங்கு. 2 பங்கு கொடுத்தாலும் ஒருத்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ சக்களத்தி व्यसனப்படுத்துறா, வேதனைப்படுத்துறா, அழ வைக்கிறா, சாப்பிடாது இருக்கா. இவரு சொல்றாரு எல்கானா, ஏன் அழுற? ஏன் சாப்பிடாது இருக்க? ஏன் சஞ்சலப்படுற? 10 குமாரரை பார்க்கணும், நான் உனக்கு அதிகம் அல்லவா? நான் உன்னை சிநேகிக்காம வெறுத்தனா?
இப்பவும் அழுறா. எல்கானா இப்படி என்ன சிநேகிச்சோம், இவருக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க முடியும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. அப்போ ஒரு சக்களத்தி இருந்தது நல்லதா கெட்டதா? அவள் வேதனை படுத்தினாலதான் போய் கண்ணீர் வடிச்சா தேவ சமூகத்துல. இதுவரை இல்லாத ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ நான் கேட்கிறேன், உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு நல்லதா கெட்டதா? தெய்வம் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. ரோமர் 8:28 எழுதப்பட்டிருக்கிறது, அன்றியவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும். இப்ப நானே அழுதுகிட்டு இருக்கேன், போச்சே போச்சே போச்சே. இப்போ ஒருத்தர் சொன்னாங்க, ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், சிலர் ஜெபிக்கிறவங்களே பயன்படுத்துவார். ஏசாவா மாதிரி நீ அலட்சியம் பண்ணிட்ட, அதனால உனக்கு சுதந்திரம் கிடையாதுன்னார். சொன்னேன், நான் அவங்கள எதிர்த்து பேச முடியாது, என்னோட வயது முதிர்ந்தவங்க, அனுபவத்துல கூடவங்க. சொன்னேன், இல்ல 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 இல்ல, நீங்க பண்ணது உண்மை, எதிர்த்து பேச முடியல. ஆண்டவரே, காயப்பட்ட இடத்துல திரும்பியும் காயம், கண்ணீர் வடிச்சு. அதுக்கப்புறம் தேவ சமூகம் இருக்கும்போது எந்த தேவ மனுஷனாவது ஏசா யாக்கோபு அப்படின்ட்டாருன்னா அழுதுருவேன். எனக்கு எந்த நினைவு வந்துடும்? காயப்பட்ட இடத்துல அது நல்லதுக்கு. நான் அந்த கர்த்தருடைய பிள்ளைக்காய் கர்த்தரை தோத்திரம் பண்றேன். அந்த கர்த்தருடைய எதுக்கு இப்படிலாம் தோத்திரம் பண்ணி பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் கிருபையினால திரும்ப கருவுற்று எங்களுக்கு நல்ல ஒரு பெண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா அண்ணாள் கிருபை பெற்றவள். அல்லேலூயா. அந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த கர்த்தருடைய பிள்ளை வந்தவன் சும்மா இருக்கக்கூடாதா? என்ன குழந்தை? பெண் குழந்தை. நான் சொன்னோம்ல, நீங்க ஏசாவை போல அசட்டை பண்ணிட்டீங்க, அலட்சியம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னல, அதனால உங்களுக்கு என்ன கிடையாது. இப்பதான் கொஞ்சம் மறந்து இருந்தேன், திரும்பியும் ஞாபகமா, திரும்பியும் காயம். ஆண்டவர் நான் சொன்ன, ஆண்டவரே, நான் அலட்சியம் பண்ணல என்பது உமக்கு தெரியும். எனக்கு திருமணமான உடனே எனக்கு சொப்பனத்துல நீங்க பேசுனத நீங்க நிறைவேற்றுவீங்க, நான் நம்புறேன். அந்த சொப்பனத்தை யாருக்கும் சொல்லல, என் மனைவிக்கு மட்டும்தான் சொல்ல, மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கு அதை அறிவிக்கவே. நீங்க சொன்னீங்க நடக்கும், நான் நம்புறேன். யார் என்ன சொன்னாலும் அதை நான் நம்புறது இல்ல, உங்களை நம்புறேன். அல்லேலூயா. அப்புறம் கருவுற்றார்கள். அழகான ஒரு ஜெமினா வந்தா. இப்பவும் என்ன, பெண் குழந்தை அலட்சியம் நினைக்கல. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. அல்லேலூயா. நான் அதை பண்றது இல்ல, கர்த்தர் கொடுத்த பிள்ளை இல்ல இது. கர்த்தர் சும்மா கொடுப்பாரா? திட்டம் இல்லாம கொடுப்பாரா? தரிசனம் இல்லாம கொடுப்பாரா? பெண் பிள்ளையானாலும் சரி, ஆண் பிள்ளையானாலும் சரி, கர்த்தர் கொடுத்த பிள்ளை. நான் கேட்கிறேன், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கணவர்கிட்ட இருக்கா இல்ல மனைவிட்ட இருக்கா? கர்த்தர்ட்ட தான் இருக்கு. கணவன் திறமையில ஆண் குழந்தை பெத்து எடுக்க முடியாது, அல்லது மனைவி திறமையில. இது தெய்வம் நியமிச்சது, தெய்வம் தர்றது. அல்லேலூயா. நான் வாங்கி பிள்ளைகளை கையில கொடுத்த உடனே பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைனாலும் முத்தம் தான், ஏன்னா கத்த தந்ததுல. அல்லேலூயா. இப்பவும் அந்த ஆள் வர்றாங்க, வந்தாங்க, அதே வார்த்தை தான் சொன்னாங்க. இப்போ சொன்ன வார்த்தை என்ன காயப்படுத்தல,
வந்துச்சு, மோதிட்டு போயிட்டு. ஏன் அப்படின்னா, நான் அதுக்காய் தோத்திரம் பண்ணிட்டேன். எதற்காய் தோத்திரம் பண்ணிட்டேன்? தெய்வமே, இதற்காய் பல நாள் கண்ணீர் வெடிக்க வச்சிட்டீங்க. இந்த அண்ணாள மாதிரி அழுதது போதும். வேதம் சொல்லு, அவள் அப்புறம் துக்கமுகமா இருக்கல. இனிமே நான் அழுதுகிட்டு இருக்க போல தோத்திரம் பண்ண போறேன். நீங்க தர ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். அப்புறம் நான் ஜெபிக்கல, தோத்திரம் தான் பண்ணேன். அல்லேலூயா. இன்னைக்கு பிறந்த நாள்னால அந்த செய்தியை நான் சொல்லணும்னு விரும்புறேன். அல்லேலூயா. 2 பெண் பிள்ளைகளை ஆண்டவர் செல்லமா தந்திருக்கிறார். இப்ப ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம், நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம், நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் சொல்லுவாங்க தானே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒரு நாள் பிள்ளைகளை வயலுக்கு கூட்டு போயிருக்கிறேன். இந்த ஜேமி அப்பதான் கொஞ்சம் பேசுவா, கொஞ்சம் கொஞ்சம் பாடையும் செய்வா. பாட்டு ஒழுங்கா வராது. அப்ப அந்த வாரத்துல சபையில நான் தான் பாட்டு ஆரம் நடத்திட்டு இருக்கேன். என்ன பாட்டு அன்னைக்கு? ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, முன் மாறி மேல் பின் மாறி மழையை உன்னதத்தில் இருந்து வந்திரன். நான் இந்த பாட்டை எடுக்கல, நான் வேற பாட்டை வச்சிருக்கேன். ஆனா பாஸ்டர் சைமன் பாலருடைய துணைவியார் அங்க ஒரு பிள்ளைகிட்ட சொல்லி விட்டாங்க, பிரதர்ட்ட போய் இந்த பாட்டு பாட சொல்லு. எந்த பாட்டு பாட சொல்லு? இன்னைக்கு இருக்காங்க, கர்த்தருடைய பரிசுத்த வழியாக கர்த்தர் துதிக்கிறேன். அப்ப நான் எப்பவுமே ஊழியக்காரருடைய மனைவி ஜெபிக்கிறவர்கள் சொல்றது அப்படியே கீழ்ப்படுகிறது. அந்த பாட்டை பாடின வேற லெவல்ல அன்னைக்கு நடத்தினார் ஆராதனை. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு பாடாட்டாலும் இந்த பாட்டு நினைஞ்சிரும், பதிஞ்சிருமா. இப்ப வயலுக்கு கூட்டு போறேன், இவ ஓடுறா, விளையாடுறா, என்னெல்லாம பண்றா. ஆனா ஒரே பாட்டை மட்டும், இந்த சரணத்தை பாடிட்டே இருக்கா. ரெட்டி பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, ரெட்டி பான. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வயல்ல இருந்திருப்போம். இவ்வளவுதான் தெரியும் அவளுக்கு. ஓடும் போதும் விளையாடும் போதும் என்ன பாட்டு தான் வருது. நாங்க உணரல. நாங்க இதை இந்த வாரத்துல இருந்த பாட்டு பாடினல பிள்ளை மனசுல ஆயிட்டு, அதனால பிள்ளை என்ன செய்றா? பாடுறா. அது பிள்ளை பாடல, பிள்ளை மூலமா ஆவியானவர் பாடின பாட்டு. அல்லேலூயா. அன்னைக்கு ஊழியக்காரருடைய மனைவி சொல்லல, ஊழியக்காரருடைய மனைவி மூலமா ஆவியானவர் சொன்ன பாடல். அல்லேலூயா. மீண்டும் கருவுற்றாங்க, ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டோம். ஒரே பயம். யாருக்கு? அவங்களுக்கு. எனக்கு இல்ல. என்ன பயம்? ஏன்னா அவங்க வீட்டுல 3 பெண்கள். அப்போ உலகத்தார் பேசுறதெல்லாம் எப்படி பேசுறாப்ல? அவங்க அம்மா என்னது? அதேதான் வருது. இப்ப பயம். நான் சொன்னேன், நீ பயப்படுறியா? கர்த்தர் சொன்னார்ல, சொப்பனம் காமிச்சார்ல. அப்பவும் ரெட்ட பிள்ளைங்கிறத நான் என்ன செய்யல, கர்த்தர் காமிச்சது நடக்கும். அல்லேலூயா. இப்போ மனைவி வீட்டுல சமையல் பண்ணா வத்தல் எடுத்தா ரெட்டையா வருது, தக்காளி எடுத்தா ரெட்டையா வருது, கத்திரிக்காய் எடுத்தா ரெட்டையா வருது. எல்லாமே ரெட்டையா வருது. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சிருஷ்டிப்புகள் மூலமா நம்மளை உறுதிப்படுத்துறாரு. எடுத்துட்டு வராங்க, பாருங்கப்பா வத்தல் ரெட்டையா இருக்கு. அடுத்த ஒரு நாள் பாருங்கப்பா கத்திரிக்காய் ரெட்டையா இருக்கு.
இன்னொரு நாள் பாருங்கப்பா, தக்காளி இரட்டையா இருக்கு. பாத்திருக்கீங்களா இதெல்லாம்? எதை எடுத்தாலும் என்ன வருது? நான் பாடுவேன். என்ன பாடும் தெரியுமா? ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக் அவ கடந்து சிரிப்பா. நான் தீர்க்கமா பாடுவேன். ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகோ தரிசனம் இருக்குல்ல, உம்மாலாகோ எல்லாம் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது. அல்லேலூயா. இப்ப 2வது மாசம் செக்கப்புக்கு போகும்போதுதான் டாக்டர் அம்மா சொல்றாங்க, ஏடி நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்டி, உனக்கு ட்வின்ஸ் டி. நான் ஹாஸ்பிட்டல்ல வெளியே அங்க பெஞ்சில உட்கார்ந்துருக்கேன். உள்ள ரூம்ல போயிட்டு பதட்டத்தோடு வராங்க. பேச்சு வரல, பேச்சு வரால. சில சந்தோஷ செய்தியும் சில அதிர்ச்சியான செய்தியும் பார்த்தா என்ன வராது, பேச்சு வராதுல. செய்கிற என்ன என்ன நான் சொன்ன கர்த்தர் சொன்னார்ல, கர்த்தர் காமிச்சார்ல, பயப்படாத. ரெண்டும் கர்த்தர் நமக்கு அவன் சுதந்திரத்தை தான் தருவார். அல்லேலூயா. தரிசனத்தை உழைக்கும்படி சில காரியங்கள்லாம் நடக்கும். ஒருத்தர் வருவாரு, என் மனைவி பார்த்து, உனக்கு பிறக்கிறது பூரா என்னதான் பிறக்கும்? பொட்டப்பிள்ளை தூரியா போட்டு போவோம் நாங்க. பொட்டப்பிள்ளை ஆசீர்வாதம் கிடையாதா? ஆசீர்வாதம். பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற பிள்ளைகள் நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கேட்டு பெற்றுக்கொண்டது, ஒரு ரகசியத்தை சொல்றேன், கேட்டு பெற்றுக்கொண்டது ஆண் குழந்தை, கேட்காமலே கர்த்தர் கொடுத்தது பெண் குழந்தை. எது பாக்கியம்? எது பாக்கியம் சொல்லுங்க? சத்தம் வரட்டுமே. அவரே கொடுத்தது சரிதானே? அப்ப பெண் பிள்ளைகள் சொல்றேன், நீங்களாம் பாக்கியவதிகள். தெய்வமே கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக நீங்க பாக்கியவான்கள் இல்லைன்னு சொல்லல, நீங்களும் பாக்கியவான்கள். கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறார். நான் சொல்றது வேதத்தின்படி சரிதானே? சரிதானே? அதான் உண்மை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னது நடக்கும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். நிச்சயம் நடக்கும். சில நேரம் சோர்ந்து போன நேரம் ஆண்டவர் அப்பப்போ பலப்படுத்துவார். அல்லேலூயா. நம்பிக்கை குறித்த வார்த்தை, 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. எனக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், உங்களிடமே உமக்கு சோத்திரம். நம்பிக்கையே உங்களிடமே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பாட்டு எப்போ வருது? உனக்கு பிறக்கிறதெல்லாம்
பெண்ணு தான் பிறக்கும்னு சொன்னாங்களா? இன்னும் சில ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை குற்றப்படுத்தல. தரிசனத்துக்கு விரோதமான நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படி சில வார்த்தை வரும். அடுத்தாலையும் என்னதான் பிறக்கும். இப்போ ட்வின்ஸ் ரெண்டும் பொட்டப்பளதான். இப்பெல்லாம் இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட பாட வச்சார். நான் அதற்கு ஆங்க உங்களை அப்படியா அப்படின்னு கேட்டு இன்னும் சொன்னாங்க, ஒரு பெண் குழந்தை ஒரு நான் சொன்னேன், தெய்வமே நீங்க சொன்னது நிறைவேறும், நீங்க சொன்னது எங்களை மேல் ரொம்ப அக்கறை உள்ளவர்கள். அவங்க சொன்னாங்க மருத்துவர்கிட்ட, உங்களுக்கு நல்லா பேசுவாங்க தானே? ஆமா, ஸ்கேன் பண்ணும்போது கேளுங்க. நான் சொன்னேன், நான் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் அப்படி கேட்டேன் என்றால் கர்த்தரை விசுவாசிக்காமல் கர்த்தரை நம்பாமல் மருத்துவரை நம்புறதா மாறிடும். கேட்க மாட்டேன். கர்த்தர் தர ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அப்பா நான் எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சாட்சியோடு எனக்கு கர்த்தர் காண்பித்ததை காலம் தாமதமானாலும் அதை நிறைவேற்றினார். உங்களுக்கு கர்த்தர் சொன்னதை காண்பித்ததை காலம் தாமதமானாலும் நிறைவேறும். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னுக்குட்டி எலிசாட்ட கேட்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும்? அவர் கேட்டாரு, உம்முடைய ஆவியின் வரம், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். 2 ராஜாக்கள்ல 2:9 எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சிங்கிளா கேட்கல. எப்படி கேட்டாப்ரா? ரெட்டிப்பாய். இப்ப உடனே எலியா சொன்னாரு, அரிதான காரியத்தை கேட்டுட்டேன். அப்படின்னா முடியாத காரியம். அதான் நான் சொன்னேன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால ஆகும். என்னால முடியாதுப்பா. நான் எடுத்துக்கொள்ளப்படுவதன் போது நீ என்ன கண்டால் இது கிடைக்கும். நான் கேட்கிறேன், எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா எதை பார்த்தாரு? நான் முடிக்க விரும்புறேன். எலியா சொல்லிட்டாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன கண்டா இது உனக்கு கிடைக்கும், இல்லனா கிடையாது. இப்ப எலிசா 2 பேரும் சேர்ந்து போகும்போது என்ன வருது? அக்கினி ரதம், அக்கினி குதிரை. 2 பேரையும் பிரிக்கி. வேதம் சொல்லுது, சுழல் காற்றுல எலியா ஏறி போறாரு. நான் கேக்குறேன், சுழல் காற்று இருக்கு, அக்கினி ரதம் இருக்கு, அக்கினி குதிரை இருக்கு. எலியா எதை கண்டார்? எலிசா எதை கண்டார்? இந்த பகுதியில ஒரு அக்கினி எரியுது. அக்கினி ரதம் என்று சொல்லுங்கள், அல்லனா அக்கினி குதிரை என்று சொல்லுங்க. இதுக்கு இங்க நிக்கிற என்ன பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? எலியாவை பார்த்ததுனால அல்ல, பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினியை பார்த்ததனால் அவனுக்கு கிடைத்தது இரட்டிப்பான வரம். நம்புறீங்களா? வளம்புறாரு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே. வேதம் சொல்லுது அப்புறம். இந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே அதுக்கு அப்புறம் அற்புதம் நடக்கும். அப்புறம் அவனை காணாமல், யாரை காணாமல்? எலியாவை காணாம தன் வஸ்திரத்தை கிழிச்சான். கிழிச்சது போது மேல இருந்து விழுந்துச்சு ஒரு சால்வை. அல்லேலூயா. சால்வை. நான் கேட்கிறேன், அக்கினிக்கு முன்னாடி இந்த சால்வை நிக்குமா? வேதம் சொல்லுது எலியா மேல் இருந்த சால்வைன்னு சொல்லுது. எலியா மேல் இருந்த சால்வைதான். இந்த சால்வை தான் முதல்ல யார் மேல போட்டாரு? எலிசா மேல போட்டு நான் உனக்கு செய்ததை நினைச்சுக்கன்னாரு. இப்ப அக்கினி ரதம், அக்கினி குதிரை, சுழல் காற்று,
இந்த சால்வை என்ன ஆயிருக்கும்? நான் சொல்றேன், இது எலியாவின் சால்வை. எலியாவின் கைகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவராகிய அக்கினி ரதமும் அக்கினி குதிரைக்கும் போய் இது ஆவியானுடைய சால்வையா மாறி இப்ப வந்து விழுது எலிசா மேல. ஹல்லேலூயா. இதே சால்வை தான் எடுத்து எலியா என்ன பண்ணாரு? முறுக்கி யோர்தான் முன்னாடி நிக்கிறாரு. 50 தீர்க்கதரிசிகள் தூரத்துல பார்த்து நிக்க, 2 பேர் போறானுங்களே, எலிசாவும் எலியாவும் போறானுங்களே. என்ன பண்ணிட்டு இப்ப எலியா என்ன பண்ணாரு? எலிசா நான் உண்மை விடுகிறது இல்லைன்ட்டாரு. எலியா என்ன பண்றாரு? சால்வை முறுக்கி ஒரு அடி. எதை அடிச்சாரு? யோர்தான் 2 பிரிஞ்சுது. வளர்ந்த தரை வழியா அந்த பக்கம் போற. அந்த பக்கத்துல இப்ப அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. இப்ப அதே சால்வை அல்ல, இது ஆவியானவரின் சால்வை. இதை எடுத்து கரை புரண்டு போகுது. யோர்தான் கரையில வந்து நின்னுகிட்டு எலியாவின் தேவன் எங்கே அடிச்சாரு. எலியா செய்த கடைசி அற்புதம் எலிசா செய்த முதல் அற்புதமா மாறிட்டு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்க தலை மேல விழணுமா? தொடர்ந்து பின்பற்று, விடாமல் பின்பற்று. அரணுக்கு திரும்ப ஆசீர்வாதம் கிடைச்சிடும். ஹல்லேலூயா. எலியா என்கிற அரணுக்குள்ள எலிசா இருந்தாரு. அதனால அவனுக்கு தொடர்ந்தது என்னது? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த வார்த்தை கேட்க தேவனுடைய பிள்ளைமே, இன்னைக்கு அக்கினி வஸ்திரத்தை மேல வச்சிருக்கிறாரு. இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு ஏற்கனவே தரிசனமா சொப்பனமா சொல்லி இருக்கிறாரு. இது நிச்சயமா காலம் தாமதமாகலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. முழங்கால் பண்ணிடலாமா? ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் ஜீசஸ் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. Yeah. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகழிடமே உமக்கு எலிசாவின் சால்வை வாங்க விளையாட்டு போடு. ஸ்தோத்திரம். ஜீசஸ் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனுஷனுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை நீ தலை குனிந்த இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவான். உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். ஜீசஸ் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஜீசஸ் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். எலிசாவின் நம்பிக்கை வீண் போகல. உமக்கு இன்னைக்கு நம்பி ஸ்தோத்திரம். இருக்கிற தேவ ஜனமே, நம்பிக்கையே உன் நம்பிக்கை வீண் போகாது. என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். ஜீசஸ் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன்.
செய்யுங்கப்பா. உம்மைத்தான் Yes, yes. நான் நம்பியிருக்கேன். Jesus. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையே கர்த்தர் காண்பித்து அதை செய்வாரானால் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை காண்பித்தத செய்யாதிருப்பாரா? பரலோக தரிசனம் உன் வாழ்க்கையில தந்திருக்கிறாரு, நிறைவேற்றாது இருப்பாரோ? நிச்சயம் நிறைவேறும். கைகளை தட்டி ஆவில நிரம்பி நிச்சயம் நிறைவேறும், நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். உனக்கு தந்திருக்கிற தரிசனம், உனக்கு கொடுத்த வெளிப்பாடு, உனக்கு கொடுத்த வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். தாமதிக்கலாம், அதுக்கு காத்திரு. குறித்த காலத்துக்கு தரிசனம் வச்சு போட்டிருக்கும். அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும். அது தாமதித்தால் அதுக்கு காத்திரு. அது தாமதிப்பது இல்லை, அது நிச்சயமாய் வரும். உனக்கு கொடுத்த தரிசனம், உனக்கு கொடுத்த வெளிப்பாடு, திட்டம் நிச்சயம் நிறைவேறும். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன்னு சொன்னாரு. திரும்பு, தரிசனத்துக்கு நேராய் திரும்பு, அரணுக்கு நேராய் திரும்பு, தேவ சமூகத்துக்கு நேராய் திரும்பு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் சரஸ்ல வந்து விழும். யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையை இரட்டாம் தனியாய் கர்த்தர் ஆசீர்வதித்த கர்த்தர் ஒரு வார்த்தை அவர் சொன்னார். அவர் என்னை கொண்டு போட்டாலும் சரி, அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். நம்பிக்கை விட்டுறாத, நம்பிக்கை விட்டுறாத. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமா இப்போது இருப்பதை பார்க்கலாம் 2 மடங்குல பல மடங்காய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மைகளை நான் திருப்தியாக்குவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள், இந்த பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி மனுஷனால முடியாத காரியத்தை ஆவியானவர் முடித்து காட்டுகிறீர். தரிசனம் உம்மால் கொடுக்கப்படுகிறது. தரிசனத்தை நிறைவேற்ற ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளோடு பேசின நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தரிசனங்கள் எல்லாம், சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட பரிசுத்த ஆவியான துணை செய்யுங்கப்பா. தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. இந்த நாள்லையும் விசேஷமாய் பிறந்த நாள் நிமித்தம் ஆமையுடைய பிள்ளைகளுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, புசித்து குடித்து சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உங்க நாமத்தை மேம்படுத்துங்க. அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. சோதரம் 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 சோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலம் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் சிநேகம் பாதுகாவலும் வழிநடத்தலும் இப்போது எப்போது கர்த்தர் வருகை மட்டும் நாம் அனைவரும் உங்களுக்கு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.